ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தண்டை பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு மாஃபியா ஹூ அப்சஸ்ட் ஆன் யூ. இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்துட்டு வயன், நீங்களும் வந்து ஒரு மாஃபியாவோட பொண்ணு தான். பட் உங்களுக்கு என்னென்னா, மாஃபியா இதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. லைக் உங்கள் அப்பா பண்ணுறாரா, ஓகே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. பட் நீங்கள் வந்து அவங்களோட பொண்ணுன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோவா விரும்ப மாட்டீங்க. அப்படி தான் நீங்கள். ஜங்குக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு அரகெண்ட்டான ஒரு மாஃபியா. ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பாரை தான் காட்டிகிட்ருக்காங்க. அதில் ஜங்குக்கா நல்லா ஆல்கோஹாலில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து ரெஸ்டாரண்ட் கம் பார் அந்த மாதிரி. நீங்கள் வந்துட்டு அங்கே தான் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரோசி தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் சைடு தான் இப்போ ரோசியா, ஏ பையன் அங்கே பாருடி, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல அவர், அழகாக தான் இருக்கான், கண்டிப்பாக பெரிய இடமா இருக்கும்டி. இப்போ என்ன அதுக்கு? இல்லை, ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் வயன், ஆனால் பார்த்தா நம்மளுக்கு அது கிடைக்காதுன்னு தோணுது. பார்க்கவும் செம்மையாக இருக்கான், அதுவும் இல்லாமல் பெரிய இடமாவும் இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா உங்களுக்கா? போடி போய் வேலையை பாரு அப்படின்றீங்க. இப்போ உங்களுக்கு ஜங்குக்கோட டேபிளுக்கு தான் வந்து சர்வீஸ் வந்து வருதா. இப்போ நீங்கள் சம் ஸ்டஃபிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜங்குக்கு டேபிள் கிட்ட தான் போகிறீங்க. அவரா ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே அந்த ஸ்டஃபிங்கை வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அது கொஞ்சம் ஒரு ஃபேஸ்க்குள்ளே ஆகிருக்கும். அவரா டிஷ்யூ பேப்பருக்காக தான் டேபிளெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பட் டேபிள் மேலே ஒரு பேப்பர் கூட கிடையாது. என்ன தான் சர்வீஸ் மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரியல, ஒரு டிஷ்யூ பேப்பரை கூட வைக்கலை அப்படின்ட்டு அப்படியே சர்ச் பண்ணிகிட்ருக்காரா. இந்த டைமில் நீங்கள் வேறு அந்த டேபிள் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்டஃபிங் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் உங்களோட ஸ்கர்ட்டை பிடிச்சி அப்படியே தூக்கி அது எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுடுறாரு. உங்களுக்கா சரி கோவர்த்து நீங்கள் அந்த ஸ்கர்ட்டை பிடிங்கி வச்சுக்கிறீங்க. ஏய் என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா? அறிவில்லை, ஸ்கர்ட்டை தூக்கி தொடச்சிக்கிற, சி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஏய் ரொம்ப எக்குறாத, எங்கள் அந்த பேப்பரும் வைக்கலை, டிஷ்யூ வச்சுருந்தா நான் ஏன்டி உன் ஸ்கர்ட் யூஸ் பண்ண போகிறேன்? அதுக்கு கேட்டால் கொடுக்க போகிறேன். சே என் ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக்கிட்டேன் உன்ன அப்படின்றீங்க. அவரா ட்ரெஸ்ஸு மயிறு ட்ரெஸ்ஸு இருடி அப்படின்ட்டு அவரோட பாக்கெட்டில் இருந்த பர்ஸ் எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் மணி எடுத்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் வைக்கிறாரு. ஐ மீன் ட்ரெஸ்க்குள்ளே. இதை எடுத்துக்கோ, புதுசு வாங்கிக்கோடி. நீங்களா அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. எவ்வளோ தைரியம் உனக்கு? சே இந்த மணிக்காக அது அங்கே வைக்கிறியா? ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஆமாம் நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதுக்குன்ட்டு இவ்வளோ கீழ்த்தலமாக இருப்பேன் நீ நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? அதுவும் அந்த இடத்துல மணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிற. ஏய் எதுக்கு நீ எகிரிட்டு இருக்க? ட்ரெஸ்ஸு டேமேஜ் பண்ணேன்னு சொன்னேன், அதான் காசு கொடுத்தர்ல, போடி போயிட்டு புதுசு வாங்கிக்கோ. இதோ பாருங்கள் மிஸ்டர், நான் ஒன்றும் இங்கே பொம்மை கிடையாது, எனக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆமாம் நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுட்டுலாம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு கேவலமான பொண்ணு நான் கிடையாது. இந்த மணி இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த மணி எடுத்து அவர் மூஞ்சிலே தூக்கி விசிறீங்களா. அப்படியே தான் நீங்கள் உங்கள் ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே ஜங்குக்கா கண்ணை சிமிட்டு அப்படியே தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது அவங்களோட அடையாளம் கிட்ட தான், டேய் இந்த பொண்ணு யாருன்னு விசாரிங்கடா அப்படின்றாரு. அவ்வளோதான், அவரும் அங்கேருந்து அப்படி கிளம்பி போயிருந்துருப்பார். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கா ஏஞ்சதுமே உங்களை பற்றி தான் கேட்குறாரு. எஸ்டர்டே ஒரு பொண்ணை பற்றி விசாரிக்க சொன்னேன், இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதா? பாஸ் அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஒரு 1 hour பாஸ் உங்கள் கைக்கு வந்துடும். 1 hour டைம் தானே கொடுக்குறேன். ஆனால் இன்ஃபர்மேஷன் இல்லை, அந்த பொண்ணே இங்கே இருக்கணும். பாஸ் மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்ட்டு அப்படி தான் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டுறாரா. அவங்களும் வந்துட்டு அப்படி தான் உங்களை தேடி வராங்க. உங்களையும் பிடிச்சிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்களா. நீங்களா டேய் யாரா நீங்கள், என்ன ஏன்டா பிடிக்கிறீங்க?
விடுடா குண்டு விடுடா என்ன அப்படின்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு அப்படியே வரீங்க. இப்போ ஜங்குக்கு ஸ்லோவாக அவரோட ரூம்லேருந்து வெளியில் வராரு. பார்த்தா நீங்கள் வரீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா. இப்போ அதை பார்த்ததும் ஏய் இதுக்கு அவங்க மேலே எகிரிட்டு இருக்க? என்னது நீயா இங்கே என்ன பண்ணுற? அவரா ஒரு ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே, இது என் வீடு, என் வீட்லேயே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறியா? சரி, என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன்? அதுவா, எஸ்டர்டே நான் உனக்கு மணி கொடுத்தேன், ஆனால் நீ அதை என் மூஞ்சில் விசிறிட்டு போயிட்ட. அது எனக்கு பிடிக்கலை. ஸோ அந்த மணி நீ எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு கையில் மணி வச்சுக்கிட்டு அப்படி தான் ஒரு ஸ்டெப்பாக ஃபார்வர்டில் வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. நான் எஸ்டர்டேவே சொன்னேன்ல, நீ திமிர் பிடிச்சவன், ரொம்ப ஆட்டிடியூட் காட்டி அந்த மணி கொடுத்த. அது எனக்கு தேவையில்லை. மணி சம்பாதிக்க எனக்கு தெரியும், புது ட்ரெஸ் வாங்கிக்கவும் எனக்கு தெரியும். ஏய் நான் யாருன்னு தெரியுமா? என்கிட்டயே இவ்வளோ வாய் பேசுகிற? நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? நான் இப்படி தான், எனக்கு ஆட்டிடியூட் காட்டினா பிடிக்காது. தட்டு நீ நேற்று பிஹேவ் பண்ணது ரொம்ப அரகண்ட்டாக இருந்தது. அதனால தான் அந்த மணி விசிறி போட்டுட்டு போயிட்டேன். ஸோ இப்போ இந்த மணி வாங்க மாட்டேன்னு சொல்கிறேன், அப்படி தானே? எஸ், இதை நீ வாங்கியே ஆகணும் வயன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரா. நீங்கள் வந்துட்டு வால்க்கு ஹிட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. நானும் அவ்வளோ ஈஸியாக விடுற டைப் கிடையாது. இந்த மணி நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன், நீ இதை எடுத்துக்க தான் போகிற அப்படின்ட்டு அகெயின் எடுத்து அது உங்கள் செஸ்ட்குள்ளே தான் வைக்கிறாரு. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஏய் என்னடா பண்ணுற, எப்போ பார்த்தாலும் விடுறா அப்படி சொல்லிட்டு கை மேலேயே ஒன்று போடுறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு. நான் என்ன பண்ணட்டும், இது ரெண்டும் நல்லா பிக்காக வச்சுருக்க, என் கண்ணு அங்கே தான் போகுது. ஐயோ அப்படின்றீங்க. அவரா என்னடி பொய் சொல்லலை, நேற்று நைட்டு பார்த்தப்பவே நல்லா தான் இருந்த கும்முன்னு. அந்த இடம் இன்னும் நல்லா இருந்துச்சு, அதனால தான் காசு அங்கே வச்சேன். எதுக்கு இப்போ எக்கிரிட்டுருக்க? இதை பாரு, நீ என்ன பேசினாலும் நான் கேட்டுட்ருப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? நான் அவ்வளோ நல்ல பொண்ணுலாம் கிடையாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய் நீ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தாண்டி இருக்க. ஆக்சுவலி உன்னோட கேரக்டர் எனக்கு பிடிக்குது. பாரு இப்படிலாம் நான் பேசுகிறேன். அவ்வளோ ஏன், உன்னை நைட்டு பார்த்தேன், காலையில் தூக்க சொன்னால் தூக்கிட்டு வந்துட்டாங்க, அப்போ கூட நீ பயப்படவே இல்லை. பரவாயில்லையே, நல்லா தைரியமான பொண்ணாக தான் இருக்க. ஆமாம், ரொம்பவே தைரியமான பொண்ணு தான். நீ நினைக்கிற மாதிரி என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், என்னை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படிலாம் அழுகிற டைப் கிடையவே கிடையாது. குட், எனக்கும் இப்படி இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். ஏய் உன் பேர் என்ன? நீங்களா அப்படியே ஐஸ் ரோல் பண்ணுறீங்க. இப்போ அவர் உங்கள் சீக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவரை ஃபேஸ் பார்க்க வைக்கிறாரு. உன்னை தாண்டி இந்த ஆட்டிடியூட் மாதிரிலாம் என்கிட்ட காட்டாத. ஆட்டிடியூட் இருக்கிற பொண்ணு பிடிக்கும், ஆனால் என்கிட்ட காட்டக்கூடாது. பேர் என்னன்னு கேட்டேன். வயன். பேரு கூட நல்லா தாண்டி இருக்கு, கேட்குறப்பவே நல்லா ஜிவ்வுன்னு. ஏய் சி, நீ சரியானவனா இருக்க, தள்ளிப்போ அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே தள்ளிடுறீங்களா. அவரா ஏ வயன், என்னன்னு தெரியல, என் மனசு நீ தான் வேணும்னு சொல்லுது. ஓகே, அப்போ அதுக்கு ஏன் நோ சொல்லிக்கிட்டு? ஏய் யாரையாவது லவ் பண்ணுறியா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? சரி, நீ இப்படி தான் ஆன்சர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்.
பரவாயில்ல, நீ யாரை லவ் பண்ணுறதா இருந்தாலும் பிரேக்கப் பண்ணிவிடு. லவ்வே பண்ணலைன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா இந்த ஜங்குக் ஒன்று லவ் பண்ணுறான். என்னது? ஆண்டி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஏய் லூசா நீ? அப்படின்னே வச்சுக்கோ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்டெப்பா அப்படி தான் உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏய் என்ன நீ இவ்வளோ நேரமும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்த, இப்போ பார்க்குறதே சரியில்லை. இவ்வளோ நேரமா அந்த மணி உனக்கு எப்படியாவது கொடுக்கணுன்ற எண்ணத்தில் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சி போச்சே. இந்த செகண்டில் இருந்து என் லவராக தானே பார்க்குறேன். அதாண்டி, அதான் ஒரு மார்க்கமாக பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்களை டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. இதை பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. என்கிட்டலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சொன்னால் கேளு, இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத அப்படின்றீங்களா? அவரா அப்படியே அவங்க ஹிப்பை பிடிச்சி அவர் கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவர் பாடிக்கு பம்பாகி நிற்கிறீங்க. என்னடி? நான் தான் சொல்கிறேன்ல, ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இந்த லைஃப் உன் கூட தான். அப்புறம் இந்த 2 நடி எவ்வளோ பிக்காக இருக்கு. சி அப்படின்ட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிறீங்களா? பண்ணாத, முடியாது. இந்த கையை வச்சு அதை 2த்தையும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாத. கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அந்த சைஸ் அப்படி. சி நீ சரியான பர்வெட் அப்படின்ட்டு அப்படிதான் அவரை வந்து தள்ளி விட்டுறீங்களா? அவரா அப்படி உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஏய் எங்கே ஓடுற? உன்னை மாதிரி பர்வெட் கிட்டலாம் நான் நிற்க மாட்டேன், அதான் ஓடுறேன். சரி சரி போ. அப்புறம் எனக்கு எப்போல்லாம் உன்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ கூப்பிடுவேன், ஒழுங்காக வந்து சேரு. வருவாங்க உன்னை அப்படின்றீங்க. அவரா என்னடி உன்னன்ற? என்ன பண்ண போகிற? வந்து சொல்கிற ஜங்கோக். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற நிலமை வந்ததுன்னா அப்போ சொல்கிறேன்டா உனக்கு நான் யாருன்ட்டு. திமிருக்காரியே, நல்லா தான் இருக்கு. சொல்லு, என்ன சொல்ல நினைக்கிறியோ சொல்லு. இந்த ஜங்கோக் வெயிட்டிங் டியே. நீங்களா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்படி தான் அங்கேருந்து ஓட்டுறீங்க. அவரா உங்களை பார்த்து அப்படியே தான் சிரிச்சிட்ருக்காரு. நீங்களா அப்படியே தான் உங்கள் காலேஜுக்கு வந்து போயிருப்பீங்க. இடியட், ஸ்டூபிட், சே அறிவே இல்லை. அங்கெல்லாம் வந்து கை வைக்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்கான்? அவனோட பர்சனல் பீரோன்னு நினச்சிட்டு இருக்கானா? இவனை எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்ட்டு அப்படி தான் புலம்பிட்டு இருக்கீங்களா? இப்போ ரோசி தான். என்னடி ஆச்சு? யாரை திட்டிருக்க? அதான் அவனே தான், அந்த ஜங்குக்கா. யாருடி? அதான் ரோசி, நேற்று ரெஸ்டாரண்ட்டில் ஓவரா பண்ணால அவன். ஏண்டி நைட்டு நல்லா தானடி இருந்த, இப்போ திட்டிட்டு இருக்க? அவன் இப்போ வந்து என்னை புலி பண்ணிட்டான். என்னடி பண்ணா? அதுவா, அவன் வீட்டுக்கு என்னை தூக்கிட்டு போயிட்டு அப்படின்ட்டு அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறீங்களா? இப்போ அவளா? என்னடி சொல்கிற? வீட்டுக்கு தூக்கிட்டு போய் இப்படிலாம் பண்ணானா? அதே தான், அதுக்கு தானே நான் புலம்பிட்டுருக்கேன். வையன் வீட்டுக்கே தூக்கிட்டு போகிறானா? அப்போ அவன் யாராடி இருப்பான்? நீங்களா அப்படியே யோசிக்கிறீங்க. ஆமாண்டி, கரெக்டாக தான் சொன்னேன். வீட்டுக்கு தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவன் திறமைசாலினா அப்போ அவன் யாராக இருப்பான் அப்படின்ட்டு அப்படியே தான் அவனை பற்றி சர்ச் பண்ணுறீங்களா? பார்த்தா மாஃபியா, அரகண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுது. இப்போ ரோசியா, ஏண்டி பிறந்தது தான் ஒரு மாஃபியா வீட்டில் பிறந்தேன்னு நினச்சா இப்போ போய் வாழ்கிறதும் மாஃபியா கிட்ட தானா அப்படின்ற ரோசி. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏய் என்னடி லூஸ் மாதிரி வளர்ற? பின்னடி அவன் தான் உன்னை தான் கட்டுவேன், ஐ லவ் யூன்னு வேற சொன்னான்னு சொல்கிற. சொன்னா அதுக்கு நேற்று பார்த்தா காலையில் தூக்குனா லவ் யூ சொல்கிறானா,
எனக்கு என்னமோ அவன் உன்னை விட மாட்டானோன்னு தான் தோணுதுடி. என்ன ரோசி சொல்கிற? ஆமாண்டி, பார்க்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்களா ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒருவேளை அவன் சீரியஸாக தான் சொல்லியிருப்பானோ? உண்மையாலே நம்மளை அவனோட வைஃப் ஆக்கிக்குவானோ அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறீங்களா? உங்கள் காலேஜும் அன்றைக்கி அப்படி தான் போயிருந்துருக்கோம். இப்போ ஈவினிங் போல் நீங்கள் பார்ட் டைம் கூட போவே இல்லை, நேரம் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அப்பா வேறு எனக்கு வீட்டில் தான் இருக்கார். வயன், அப்பா என்னம்மா இன்றைக்கி பார்ட் டைம் போகலையோ, நேராக வீட்டுக்கு வந்துட்டேன்? அங்கே போனால் அவன் வருவான்ற டவுட்டில் தான் போகல அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸு. என்னம்மா என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, போக பிடிக்கல, அதான்ப்பா போகல, நேராக வீட்டுக்கே வந்துட்டேன். சரி, நான் தான் சொல்கிறேன்ல, இந்த பார்ட் டைம் இதெல்லாம் நீ ஏன் போகிற? அப்பா கிட்ட இல்லாத காசா? நான் உனக்கு மணி தரேன், உன் காலேஜ் ஃபீஸ்லாம் நான் பே பண்ணுறேன். நீ அதெல்லாம் கேட்காம நான் தான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. அப்பா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இண்டிபெண்ட்டாக வாழ தான் பிடிக்கும்ப்பா. ஈவன் என் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே நானே பார்த்துப்பேன்ப்பா. இதையே தான் சொல்லிகிட்ருக்க. இதை பாரு வயன், இந்த சின்ன வயசில் நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்புறம் அப்பா எதுக்கு இருக்கேன்? அப்பா, உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அவ்வளோ காசு அதிகமாச்சுன்னா யாருக்காவது டொனேட் பண்ணுங்க, இல்லாதவங்களாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கள. வயன், நான் சம்பாதிக்கிறது ஃபுல்லாக உனக்காக, இந்த தான தர்மம் பண்ணுறதுக்காக கிடையாது. நீங்கள் அப்படியே ஐஸ் ரோல் பண்ணுறீங்க. ஓகேப்பா, அப்படியே தானே, நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்க. ஆனால் அந்த காசுலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே தான் நீங்கள் வந்து ரூமுக்கு போகிறீங்களா? உங்கள் அப்பாவா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி தான் உங்கள் பெட்டில் படுத்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க காலையில் ஜங்கு கூட நடந்தது எல்லாத்தையுமே. சரியானவன், எங்கெல்லாம் டச் பண்ணா? இப்போ பிடிச்சான், செஸ்ட்டுக்கிட்டலாம் டச் பண்ணான்ல அவனை. ஆமாம், நம்ம ஏன் அவனை பற்றியே யோசிக்கிறோம்? வயன், என்னாச்சு உனக்கு? அவன் மேலே நம்மளுக்கு கோவம் தானே வரணும். ஆனால் என்ன, நம்ம அவனை பற்றியே ரொம்ப யோசிக்கிறோம். என்னதான் ஆகுது? எனிஹவ் வயன், அவனை பற்றிலாம் யோசிக்காத, ஜஸ்ட் படுத்து தூங்கு அப்படின்ட்டு உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் படுத்துக்கிறீங்க. இப்போ அப்படி தான் கொஞ்சம் டைம் போகுது உங்களுக்கா. வேணாம் ஜங்கோக், அப்படி பண்ணாத, ஒன்று தான், வேணாம் ஜங்கோக் அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காடுறீங்க. பார்த்தா அது உங்கள் ட்ரீமா? ஐயோ, ட்ரீம்லேயே இவன் என்ன கதற வச்சிட்டான். என்னதான் ஆகுது நம்மளுக்கு? நம்ம ஏன் அவனை பற்றியே யோசிச்சுட்ருக்கோம்? வயன், என்னடி உனக்கு அப்படின்னு அகைனை படுத்துக்கிறீங்களா? அகைன் உங்களுக்கு வந்து ஜங்குக் ஞாபகமாகவே இருக்கு. அன்றைக்கி நைட் அப்படியே தான் ஒரு வழியாக போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் தான் கிளம்பிட்டு போயிட்டுருக்கீங்க. அகைன் ஜங்குக் ஆளுங்க தான் வந்து உங்களை தூக்குறாங்க. நீங்களா ரொம்ப பேஷன்ஸாக ஜங்கு கூட வீட்டில் தான் உட்காந்துட்டு அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவரும் வெளியில் வராரு. ஓ, என் பொண்டாட்டி இன்னைக்கு சத்தம் போடலையே, சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா. நீங்களா முறைக்கிற மாதிரி அவரை பார்க்குறீங்க. என்னடி, என்ன லுக்கு? இதை பாரு, நான் எஸ்டர்டேவே சொன்னேன், இப்போ எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? நானும் எஸ்டர்டே சொன்னேனே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வேணும். காலையில் உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் வர வச்சிட்டேன். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? சும்மா நான் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கியா? ஏ எக்குறாதடி. இப்போ என்ன பண்ண நான் உன்னை? பெட்டில் போட்டு மேட்ரை முடித்தேன். ஜஸ்ட் எங்கே கூட்டிட்டு தினடி வர சொன்னேன், அதுக்கே எகிரிட்ருக்க. ஓஹோ, உனக்கு இந்த மாதிரி ஆசை வேற இருக்கா? அஃப்கோர்ஸ், இதை விட நிறையவே இருக்கு. உன்னை எப்படியோலாம் யோசிச்சு பார்த்துட்டேன்டி. என்னது? நேற்று நைட்டு கொஞ்சம் மூடாக இருந்ததா, அப்போ உன்னை
அப்படி இப்படின்னு யோசிச்சு எனக்கு நானே சீ, அசிங்கமா இல்லையா இப்படி பேச? ஏண்டி, நீ தான் என் பொண்டாட்டி ஆக போகிறவ, உன்கிட்ட பேசுகிறதுக்கு எதுக்கிட்டே எனக்கு அசிங்கம்லாம்? இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை சொல்லாத ஜாங்கோக். ஏன் ஏன் சொல்லக்கூடாதா? நான் தான் ஃபிக்ஸ் ஆகிட்டேனே, நீ தான் என் பொண்டாட்டின்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராரு. நீங்கள் வந்து கவுச்சில் தான் உட்காந்துட்ருக்கீங்களா, அவரா லைக் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏய், என்னடா பண்ணுற? என்னென்னமோ பண்ணணும் தாண்டி இருக்கு, ஆனால் நீ அலோவ் பண்ண மாட்டேன்றிய. அதனால தான் லைட்டாவது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு செஸ்ட்டை பிடிக்கிறாரா. நீங்களா, டேய் என்ன பண்ணுற? ஏய், இந்த ரெண்டும் நல்லா பிக்காக இருக்குடி. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு இந்த ரெண்டு மேலேயும் அப்சஸ்டாக இருக்குடி. உன்னை அப்படின்ட்டு அப்படியே தட்டி விட்டுறீங்க அந்த ஹேண்ட்ஸை. அவரா, ஏண்டி எப்போ பிடிச்சாலும் தட்டி விடுற? ஹே ஏந்திரி, நீ முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்க, ஏந்திரி. ஏய் முடியாதுடி, கொஞ்சமாவது அப்படி இப்படின்னு இருக்கணும்னு நான் நினச்சேன், அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தான் அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் கீழே போகுது. நீங்களா, ஜங்கோக், வயனே மேலே தான் நினச்சேன், எங்கேயும் நல்லா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய் மேலேயே ஒன்று போடுறீங்க. அப்படி தான் அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. என்ன பண்ண நீ? அங்கெல்லாம் கை வச்சியா? ஆண்டி, எவ்வளோ எவ்வளோ தைரியம் உனக்கு? இரு, உன்னை உன்னை பண்ணிக்கோ, என்ன வேணுமோ பண்ணிக்கோ, ஐம் ஆல் யோர்ஸ். உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ. உங்களுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அது உன்னை உன்னை அப்படியே சொல்லிட்டு அப்படி தான் புலப்பிக்கிட்டே இருக்கீங்களா. அவரா உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை வந்து வாலில் பின் பண்ணுறாரு. என்னடி உன்னை 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 இது மட்டும்தான் சொல்கிற, அப்புறம் ஒன்றுத்தையும் காணோம். நான் கூட ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏக்கராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்து பேசுகிறாரா. லைக் உங்கள் லிப்ஸ் அவர் லிப்ஸு அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கு. லிட்ரலி அவரோட லிப்ஸ் உங்கள் லிப்ஸுக்கு படுது. நீங்களா அப்படியே மூச்சு விடாமல் நின்றுட்டுருக்கீங்க. மூச்சு விடுடி, செத்துட போகிற. ஜங்கோக், தள்ளி நில்ல. ஓ லிப்ஸ், என் லிப்ஸுக்கு டச் ஆகுது. ஆகுதா? ஆகட்டும், ஆகணும் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணுறாரு. உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. அவரா அப்படியே தான் சக் பண்ணிகிட்ருக்காரு. அப்பர் லிப் லோவர் லிப்பை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த கிஸ் அப்படியே கொண்டு போகுது. இப்போது அந்த கிஸ் அப்படியே தான் பிரேக் ஆகுது. ஏ யூ டேஸ்ட் ஸோ கிரேட், ரொம்ப நல்லா இருந்துச்சுடி, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன்னை ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணுற டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களா அப்படியே தான் ஷாக்கிங்காக அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஏய் ஏய் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் என்னடி பேரிஞ்ச மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்க, உனக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரா. நீங்களா என்ன பண்ண நீ?
தெரியலையா? சரி இரு, அகெயின் பண்ணுறேன், அப்போ புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அகெயின் உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே தான் அந்த கிஸ்ஸை கொண்டு போகிறாரு. பார்த்தா நீங்களும் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரா கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே டீப்பாக்கிட்டே போகிறாரு. பார்த்தா இப்போ அப்படி தான் உங்களை தூக்கிட்டு நேராக பெட்டுக்கு தான் போகிறாரா. நீங்களும் அப்படி தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் வேக வேகமாக அவரோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் லிப்ஸு, நெக்கு, உங்கள் செஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையுமே அவளோட லிப்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுடி, இது ரெண்டும் நான் நினச்சதை விட ஒரு சைஸ் பிக்கு தாண்டி அப்படின்றாரு. இப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டியாக ஹிட் ஆகுது. நீங்களா அப்படி சொல்லிவிட்டு அப்படி தான் அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே உங்கள் பாடியை வந்து கவர் பண்ணிக்கிறீங்க. அவரா என்னடி இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்போ நான் திடீர்னு தள்ளி விட்டுட்டேன். என்ன பண்ணுற நீ? என்னடா பண்ணுற? என்னடி நல்லா தானே கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த, இப்போ என்னமோ நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி? அவ்வளோதாண்டி சொல்லிட்டேன். நான் கிஸ் பண்ணுறேன், நீ கிஸ் பேக் கூட பண்ண. இப்போ என்னடானா என்ன பண்ணுறேன்னு ஒன்றை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோதாண்டி உன்னை. அது அது நீ என்ன மயக்கிட்ட, அதனால தான் நான் அப்படி பிஹேவ் பண்ணேன். அவ்வளோதான், தவிர ஓ மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நடுவில் நான் பேசாமல் இருந்தேன்னா இது இன்னும் எக்ஸ்டெண்டுக்கு போயிருக்கோம். நல்லா இருக்குடின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன், அதுக்குள்ளே மேடம் தள்ளி விட்டுட்டீங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, நீ என்னமோ என்ன மயக்கிட்ட, அதனால தான் உன்னை அலோவ் பண்ணிட்டேன், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டேன். சொல்லுவேடி, என்ன வேணாலும் சொல்லுவேன். கேட்குறது கூமுட்டையாக இருந்தா நீ என்ன வேணாலும் சொல்லுவ. இது பாரு, இன்னொரு வாட்டி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படிலாம் என்கிட்ட ஏதாவது பிஹேவ் பண்ண, அவ்வளோதான் சொல்லிட்டேன். முதல்ல என் ட்ரெஸ்ஸை என்ன ரிமூவ் பண்ண கொடுறாத அப்படி சொல்லிட்டு அவர் கையில் அவங்களோட இன்னர் இருக்குமா அதை அப்படியே போட்டுங்கிறீங்க. அவரா போட்டுட்டியா? ஏன்டி நல்லா தாண்டி இருந்துச்சு. இப்போ இல்லைனா நாளைக்காவது நான் தாண்டி அதெல்லாம் பார்க்க போகிறேன். இதை பாரு, இன்னொரு வாட்டி இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ண, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நாளைக்கெலாம் என்னை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன்னா நான் வரவே மாட்டேன். உன் ஆளுங்களை அப்படியே கடிச்சு விட்டுடுவேன். அவரா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களா வேக வேகமாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுறீங்க. இப்போ காலேஜ்லேயும் அப்படி தான் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களா. ரோசி வேற, என்னடி ஆச்சு? ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்கேன், என்னாச்சு சொல்லு. அதுவா அது அது ரோசி. சொல்லுடி. ரோசி காலையில் என்னென்னமோ ஆகி போச்சுடி அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறீங்களா? அவளா அப்படியே அவள் வாயை பொழந்து கேட்டுட்ருக்கா. என்னடி சொல்கிற? ரோசி, எனக்குமே என்ன ஆச்சுன்னே தெரிலடி. நானும் அவனுக்கு அப்படியே தான் கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு ரியாலிட்டி ஹிட் ஆச்சு. அப்புறம் அவனை நான் தள்ளி விட்டுட்டேன். என்னடி சொல்கிற? அவ்வளோ தூரம் போயிருக்கு, அவ்வளோ நேரம் உனக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகலையாடி? நீயும் ஏண்டி படுத்துற? உண்மையாக எனக்கு அந்த டைமில் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணேன்னு இப்போ கூட புரியல ரோசி. அவள் என்ன பண்ணாலும் அதை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டேன்டி. வயன், உனக்கு அவனை பிடிக்குமா? சிச்சிச்சி, அவனையா? பிடிக்கவே பிடிக்காது. பொய் சொல்லாதடி. பிடிக்காமையா அவன் என்ன பண்ணாலும் அக்கா ஒன்றும் சொல்லாமல் இங்கே வந்து புலம்புவ? என்ன ரோசி என்னென்னமோ சொல்கிற? உண்மைதான், எனக்கு அவனை பிடிக்கலடி. அவன் எவ்வளோ அரகென்ட்டு. அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பவே அவன் என் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அவனோட அழுக்கெல்லாம் தொடச்சான். அப்போவே எனக்கு அவனை பிடிக்கல. ரோசியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நீங்களா நெக்ஸ்ட் டே என்னை அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான். இங்கெல்லாம் கை வச்சு காசுலாம் வச்சான். அப்போ கூட திட்டிட்டு வந்துட்டேன்.
இன்னைக்கு இப்படிலாம் பண்ணா இப்பயும் நான் திட்டிட்டு வந்துட்டேன். அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரோசி. சுத்தமாக பிடிக்காது. நல்லா யோசிச்சு பாரு. இதெல்லாமே பிடிக்காத மாதிரியா இருக்கு. நீங்களா அப்படியே யோசிக்கிறீங்க. பிடிக்கலன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பையன் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? ஆமாம், யோசிச்சு பாரு. அவன் உன்னை மேலே கீழே அப்படிலாம் டச் பண்ணியிருக்கான். அவனோட லிப்ஸ் உன் பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகியிருக்கு. இவ்வளோ நடந்திருக்கு. அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்னடி சொல்ல? உனக்கு உண்மையாக பிடிக்கலன்னா உங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே? நீங்களா அப்படியே யோசிக்கிறீங்க. கம்ப்ளைண்ட் பண்ண தோணலை தானே வையன்? நீங்கள் வெடுக்குன்னு ரோசியை பார்க்குறீங்க. சொல்லடி, கம்ப்ளைண்ட் பண்ண தோணலை தானே? ஆமாண்டி. இப்போ புரியுதா? உனக்குமே அவனை உன் மனசில் ஏதோ ஒரு மூலையில் பிடிச்சிருக்கு. அதனால தான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண தோணலை. அவன் அப்படி இப்படின்னு பண்ணுறப்போ அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்க. பிகாஸ் உனக்கு அவனை மேலே ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. நீங்களா இதெல்லாம் அப்படியே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னடி என்னென்னமோ சொல்கிற? எனக்கு என்ன மனசுக்கு பட்டுச்சோ அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். நீயும் யோசிச்சு பார்த்துக்கோ உன் மனசு என்ன சொல்லுதுன்ட்டு. நீங்களா அப்படி தான் யோசிக்கிறீங்க. அன்றைக்கி காலேஜ் வேறு அப்படி தான் போகுது. ஃபுல்லாக யோசனை 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 அப்படி தான் இருக்குது. இப்போது வீட்டுக்கு போனதோ உங்கள் அப்பா தான். வையன்மா, அப்பா. டே, ஒரு குட்டி பாட்டி ஒன்று இருக்குடா, நம்ம கண்டிப்பாக போகணும். சீக்கிரம் ரெடி ஆகு. அப்பா நான் எதுக்கு? நீங்கள் போயிட்டு வாங்களேன். டே அப்பாக்காக ப்ளீஸ்டாமா, நோ சொல்லாதடா, போகலாமே. சரி சரி வரேன் அப்படின்ட்டு அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு சூப்பர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க அதில். இப்போ அப்படி தான் கீழே வரீங்களா? உங்கள் அப்பாவா அப்படியே பார்க்குறாரு. பா டால் மாதிரி இருக்கா என் பொண்ணு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி போகலாமா? போகலாம்ப்பா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு காரில் கூட ஜங்குக் ஞாபகம் தான், அப்புறம் ரோசி சொன்னது, இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. உண்மையாகவே நம்மளுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லைனா நான் ஏன் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்? அவன் அவன் எப்படி என்கிட்ட அப்படிலாம் பிஹேவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு உண்மையாகவே என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லை யூஸ் பண்ணிக்கிறானா? ஆஹா, எத்தனை கேள்வி, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் போக வேண்டிய அந்த பிளேஸ்க்கும் போயிடுறீங்க. இப்போ உங்கள் அப்பாவா? வையன் வந்துட்டோம், போகலாமா? போகலாம்ப்பா அப்படின்ட்டு அப்படிதான் உங்கள் அப்பா ஹேண்டில் கொடுக்குறீங்க. அவரும் உங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரா? அது ஒரு மாஃபியா கெட் டுகெதர் மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்களா எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் எல்லாத்தையும் க்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்கள் அப்பா தான். வையன், இப்போ உனக்கு ஒரு பையனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். யார்? சொல்கிறேன் வா அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜங்குக் இப்போ அவரா அப்படியே திரும்ப பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவரா அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் அவங்கள தான் பார்த்துட்ருக்காரு. இது என் பொண்ணு அப்படின்ட்டு உங்களை காட்டுறாரு உங்கள் அப்பா. எங்கள் ஜங்குக்கா ஆல்ரெடி அவர் ஐஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்களும் அவரை அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா, ஜங்குக். எஸ் மிஸ்டர் லின். நான் சொல்லியிருந்தேன்ல, என் பொண்ணு காலேஜ் படிக்கிறா. யா 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 சொல்லியிருந்தீங்க. அது இவ தான், வயன். ஹலோ வயன். ஹலோ ஜங்குக். இப்போது உங்கள் அப்பா தான். அது வந்து நான் ஆல்ரெடி மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் கொண்டு வந்திருந்தேன்ல ஜங்குக். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, உங்களுக்கு கொடுக்க ரொம்ப ஆசைன்ட்டு. நீங்கள் இல்லை, எனக்கு ஒரு பொண்ணு மேலே ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி அதை வேணான்னு சொல்லிட்டீங்க.
பட் இருந்தாலும் என் பொண்ணை பார்த்தா உங்களுக்கு மனசு மாறலான்னு தோணுச்சு. அதனால தான் அவளை கட்டாயப்படுத்தி இந்த பாட்டிக்கே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எங்கள் பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களா அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. என்ன ப்ரப்போசல்ஸா அப்படின்ற மாதிரி ஜங்குக் ஐஸ் அப்படியே வைடாகுது. என்ன லின் சொன்னது பயன் பற்றியா அப்படின்ற மாதிரி அவரும் பார்க்க நீங்களும் பார்க்க. இப்போ நீங்கள் அப்பா என்னப்பா பேசுகிற? பயன்மா நான் உனக்கு அப்புறமா விவரமாக சொல்கிறேன்டா. அப்பா டேய் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு, கொஞ்ச நேரம் இரு, அப்புறம் நான் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறீங்களா எங்கள் ஜங்குக்கா? ஜங்குக் நீங்கள் உடனே கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து கூட சொன்னால் ஓகே தான் ஜங்குக். இப்போ அவர் உண்மைதான் மிஸ்டர் லின், உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக தான் இருக்கா அப்படின்ட்டு அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவரோட ஐஸ்லாம் அப்படியே உங்கள் மேலே தான் போகுது. உங்களுக்கா சி பர்ஃபெக்ட் பொறுக்கி பார்க்குறான் பாரு, எங்கே பார்க்குறான் பாரு, எப்போ பார்த்தாலும் கண்ணு அங்கே தான் போகும் இவனுக்கு அப்படின்ற மாதிரி ஹேண்டை வச்சு அப்படியே தான் கவர் பண்ணுறீங்களா? இப்போ அவர் ஒரு ஸ்பிரிட் பண்ணிக்கிட்டு வெல் மிஸ்டர் லின், எனக்கு இந்த ப்ரப்போசல்ஸ் பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. முடிஞ்சா சீக்கிரமாகவே இந்த மேரேஜை பண்ணி வச்சுடுங்க அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரா? நீங்களா அப்படியே வைடைஸில் ஜங்குக்க பார்க்குறீங்க. கிடைச்ச சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பான். இவனுக்கு தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையும், எப்படி தான் இவனுக்கு இதெல்லாம் அமையுதோ அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? இப்போ உங்கள் அப்பாவா ரொம்ப ஹாப்பி. உண்மையாவா ஜங்குக்? ஆமாலின், எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே முடிச்சு விட்டுடுங்க அப்படின்ட்டு அப்படியே அவர் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாரா? இப்போ நீங்களா உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா என்னப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என்னென்னமோ சொல்கிறீங்க? அது வயன் என்ன? அது வயன் ஜங்குக் தான் நெக்ஸ்ட் அப்கமிங் மாஃபியா. உனக்கு தெரியுமா ஜங்குக் ரொம்பவே மல்டி டேலண்டடு. அவனுக்கு இருக்கிற திறமை வேறு லெவலு. இந்த மேட்ச் உண்மையாகவே செம்மையாக இருக்கும். எனக்கு அவனுக்கு தான் உன்னை கொடுத்து கல்யாணம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. உனக்கு ஒன்று தெரியுமா, அவன்கிட்ட நான் ஆல்ரெடி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் என்னோடய லைஃப் பார்ட்னராக நான் பார்க்குறேன், வேறு யாரையும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். பட் இன்னைக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா? டே அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான், நீயும் ஒத்துக்கிட்டானா நல்லா இருக்கும்டா. உன்னோட லைஃப் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும்டா. அப்பாவுக்கு தெரியாதா சொல்லு? ஏதாவது ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ண வேணாம், அவன் உண்மையாகவே உனக்கு பர்ஃபெக்டாக இருப்பான். அதனால தாண்டா நான் உன்னை அவனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ இவன் நம்மள நினச்சிதான் இந்த மேட்ச் வேணான்னு சொன்னானா? அப்போது இவனுக்கு உண்மையாகவே நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பாவா, டே பையன் நீ உடனே கூட சொல்ல வேணாண்டா, யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. யோசிச்சுட்டு அப்பாவுக்கு எஸ்ன்னு மட்டும் சொல்லிடுறான் ப்ளீஸ்டாம்மா. ஆ ஆ யோசிக்கிறேன்ப்பா. சரி நீ சரின்னு சொல்லிட்டா நான் உடனே முடிச்சு விட்டுடுவேன். அவன் மனசு மாறதுக்குள்ளே உன்னை அவனுக்கு பொண்டாட்டி ஆக்கிட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் யோசிக்கிறேன்ப்பா அப்படின்றீங்க. இப்போ அவரா, சரி சரி நீ யோசிக்கிறேன்னு சொன்னல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரி அந்த சைடு ஐஸ்கிரீம்லாம் இருக்குது, நீ எடுத்து சாப்பிட்டுட்டு நான் மற்ற கெஸ்ட்டெல்லாம் போய் ஒரு டைம் க்ரீட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா அப்படின்ட்டு அப்படி தான் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அந்த ஐஸ்கிரீம் இருக்கிற அந்த செஷனுக்கும் போயிட்டு சம ஐஸ்கிரீம்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க உங்கள் பிளேட்டில். இப்போ ஜங்குக்கா அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டு ஓய் பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்களா வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு, என்னடி நீ லின்னோட பொண்ணா? ஆமாம். உன்னை பற்றி விசாரிக்க சொன்னேன், ஆனால் உன்னோட டீட்டெயில்ஸ் எதுவும் பார்க்கலடி.
அவங்க உன்னையே தூக்கிட்டு வந்துட்டாங்களா? சரி, அதான் அவளே வந்துட்டாலே, அவள் டீட்டெயில்ஸ் எதுக்குன்னு விட்டுட்டேன். பார்த்தா என் வருங்கால பொண்டாட்டியாவா தான் இருக்க நீ. இதோ பாரு, நீ தான் ஓகே சொல்லியிருக்க, நான் இன்னும் ஓகே சொல்லலை. எங்கள் அப்பா எனக்கும் ஓகேன்னா மட்டும்தான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ரொம்பலாம் நீ ஆசைப்படாத. ஓஹோ, ம், சரி 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 சரி. அப்போது வயன் மேடமும் இதுக்கு ஓகே சொல்லணும் அப்படின்ற. கண்டிப்பாக நானும் ஓகே சொன்னாதான் எங்கள் அப்பா இதுக்குள்ளே விடுவார். நல்லா தாண்டி இருக்கு. சரி, அப்போ சீக்கிரம் யோசிச்சு ஓகேன்னு சொல்லிடு. என்னாலையும் ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் உன்னை கல்யாணம் கட்டிட்டு உன்னை நல்லா செய்யணும்னு செய்யணும்டி. நீங்களா அப்படியே அவர் பார்க்குறீங்க. என்ன பேசுகிற நீ? யாராவது கேட்க போகிறாங்க. எவன் கேட்பா? ஜங்கோக் கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு எவனுக்கு இங்கே தைரியம் இருக்கு? வாய் தான், உனக்கு நல்ல வாய் தான் ஜங்கோக். அவரா அப்படியே உங்களை கிட்ட அணைச்சிக்கிறாரு, உங்கள் ஹிப்பை பிடிச்சு. ஏய், செம்ம அழகா இருக்கடி இந்த ட்ரெஸ்ஸில். நீங்களா? ஜங்கோக், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க ஜங்கோக். அப்பா வேறு இங்கே தான் இருக்கார், விட என்ன? அட, உன் அப்பாவே இதுக்கு தாண்டி ஆசைப்பட்டுட்ருக்கான். பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். என் பொண்டாட்டி இந்த ட்ரெஸ்ஸில் என்ன செம்மையாக டென்ட் பண்ணுறா தெரியுமா ஜங்கோக்? ஆண்டி, அதுலேயும் இந்த 2. ஓ காட், இந்த அப்சஷன் என்னை விட்டு என்னைக்கு போகும்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்குடி. உன்னை விட்டு என்ன யாராவது கேட்டாங்கன்னா அசிங்கமாக இருக்கும். ஏய், இந்த பாட்டி முடிச்சுட்டு என் வீட்டுக்கு வரியா? என்ன சொன்ன? ஏ, சத்தியமாக மேட்ரில் முடிக்க மாட்டேன்டி. கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு அது போதும். மற்றதெல்லாம் நீ ஓகே சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் என்ன சொல்கிற? உன்னை அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் அவரை வந்து தள்ளி விட்றீங்களா? அவரா? ஏன்டி நீயா வந்த என்னை டெம்ப்ட் பண்ணி மூடேற்றி சூடேற்றி இப்போ தள்ளி விட்டுட்டு போறியா வையன்? ஏதோ பாரு ஜங்கோக், அது வந்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களா? அவரா அப்படியே வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. லிட்ரலி உங்கள் லிப்ஸ் ஏட் பண்ணுற அளவுக்கு அந்த கிஸ் அப்படியே போகுது. நீங்கள் அப்படியே தான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரா விடாமல் மாற்றி மாற்றி உங்கள் லிப்ஸ் அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அவருக்கு அப்படியே தான் கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அந்த கிஸ் அப்படியே பிரேக் ஆகுது. ஏய், அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என் ஆளுங்க வந்து ஒன்றை தூக்குவாங்க. அவ்வளோதான். ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. நீங்களா ஷாக்கிங்காக அவர் தான் பார்த்துட்ருக்கீங்க. சரி, நான் இப்போவே கிளம்ப போகிறேன். நீயும் வந்து சேரு பொண்டாட்டி அப்படின்ட்டு அவரும் அங்கேருந்து அப்படியே போயிருந்துருப்பார். நீங்களா இன்னும் கூட அதே ஷாக்கிங்கில் தான் இருக்கீங்க. இப்போ 2 பேர் வந்துட்டு மேடம் போகலாமா அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க அவங்கள. அதான் மேடம், ஜாங்குக் சார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். போகலாமா? அது அப்பா அதெல்லாம் சார் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார் மேம். நீங்கள் கிளம்புங்க. அப்படின்றீங்க? அவ்வளோதான். அப்படி தான் இப்போது காரில் நீங்களும் வந்துட்டு ஜங்குக் வீட்டுக்கும் போகிறீங்க. அவரா ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறதுக்கு வாஷ்ரூம்குள்ளே தான் இருப்பார். நீங்கள் வந்துட்டு அவரோட பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. வேணாம் வேணான்னு சொல்லி அங்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பாவை வேற விட்டுட்டு வந்துட்டேன். என்ன தேடுறாரோ, ஐயோ அங்கே என்ன நடக்குதோ அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா? அவரா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டவலை வியர் பண்ணிவிட்டு அப்படி தான் வெளில வராரு. பார்த்தா நீங்கள் புலம்பிக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவரா எதுக்கு என் பொண்டாட்டி இவ்வளோ புலம்புது அப்படின்றாரா? நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜஸ்ட் டவல் மட்டும்தான் இருக்குது.
அறிவில்லையா? டவலோட வந்து நிற்கிற? அட, நாளைக்கு மொத்தமாக நீ தாண்டி பார்க்க போகிற, அதில் என்ன இருக்கு உன்னை அப்படின்ட்டு அவரை வந்து அடிக்கிறதுக்கு தான் அப்படியே போகிறீங்களா? அவரா அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. ஏண்டி ஏன் ஆ இந்த பிஞ்சு கையை வச்சுட்டு என்ன அடிச்சுடுவியா நீ? அடிச்சுடுவியாடி? விடு விடுடா என்ன அப்படின்ட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? அவரா அப்படியே உங்களை வந்துட்டு வால்க்கு பின் பண்ணுறாரு, லைக் பேக் சைடு. நீங்கள் அப்படியே தான் வால்க்கு ஒட்டுற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவர் உங்கள் பேக் சைடு அப்படியே நின்றுக்கிட்டு உங்கள் நெக்லஸ் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு, ஏய் நீ என்னை இன்னைக்கு ரொம்பவே சூடாக்கிட்டடி. சத்தியமாக சொல்கிறேன், வேறு மாதிரி இருந்தா தெரியுமா? கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் கொஞ்சமாக உன்னை சாப்பிட்டுக்கிட்டா நீங்களா? ஜங்கோக் ஆண்டி கொஞ்சமா எனக்கு நீ வேணும்னு ரொம்ப தோணுது. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தான் உங்கள் நெக்கில் அவரோட லிப்ஸ் அட்டாச் பண்ணுறாரா? அங்கெல்லாம் அப்படியே தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அந்த கேஸ் உங்கள் நெக்கு, அப்புறம் உங்கள் பேக் சைடு, உங்கள் காலர் போனுன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போகுது. நீங்களும் கண்ணை மூடிட்டு அதெல்லாம் அப்படியே தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே தூக்கி உங்களை பெட்டில் தான் போடுறாரு. ஏய் இப்போவே சொல்லு, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படி இப்படின்னு கூட போகலாம். நடுவில் தள்ளி விட்டுட்டு டெம்ப்ட் பண்ண, என்ன அப்படி பண்ண இப்படி பண்ண, என்னை எடுத்துக்கிட்ட அப்படிலாம் சொல்லாத. நான் பண்ணுறதுக்கெல்லாம் நீ கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்க. விச் மீன்ஸ் உனக்கும் என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு அன்றைக்கே புரிஞ்சிச்சுடி. பின்ன எதுவுமே இல்லைன்னா பாடிலாம் என்ன ப்ளே பண்ண விடுவியா? விடுவியா? போய் சொல்லாதடி, ஒத்துக்கோ. உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதானே? நீங்களா அப்படி அவரை பார்க்குறீங்க? இதை பாருடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்தப்போ திமிருக்காரின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த திமிரு தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண வச்சது. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை அந்த மாதிரி நோக்கத்தில் பார்த்தது உன்னை தாண்டி. நான் கூட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன்ல, அது என்னடி அவ்வளோ பிக்காக இருக்குது, அது மேலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்சஷன் வருது அப்போல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன்ல. அது இப்போ பீக்ஸுக்கு போயிடுச்சுடி. சத்தியமா நீ மட்டும்தான் எனக்கு வேணும். நீ மட்டும்தான் லைஃப் லாங் வேணும். இப்போ நீங்கள் ஜங்கோக், நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறியா? என்னடி? அது வந்து அப்பா என்னை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டப்போ நீ எனக்கு வேறு பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை தவிர மற்ற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு அப்பா கிட்ட சொன்னதை அப்பா சொன்னார். ஸோ நீ என்ன மீன் பண்ணி தான் அப்படி சொன்னியா அப்படின்ட்டு அவரோட கண்ணை பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கா, ஆண்டி உன்னை நான் தூக்க சொன்னேன்ல, அன்றைக்கி மார்னிங் உன்னை பிடிச்சிருக்குன்னு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த டே ஈவினிங் தான் உன் அப்பா என்னை பார்க்க வந்தார். அப்போ தான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். அதான் நான் அப்போவே தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் இன்னொரு பொண்ணை பார்க்க மாட்டேன் அப்படின்றத உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன்.
ஆனால் அந்த பொண்ணு நீதான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடி. நான் பார்த்து உன்னை லைக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ரப்போசல்ஸ் வந்தது. அதனால் என் மனசுக்கு என்ன பட்டுச்சோ அதை சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு நீ மட்டும்தான் வேணும், லைஃப் லாங் உன் கூட தான். இதை நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதான் உன் அப்பா கிட்ட அப்படி சொன்னேன். இப்போ நீங்கள் வெடுக்குன்னு அவரை கிட்ட எடுத்துக்கிறீங்க. போதும், இது போதும் ஜங்குக் அப்படி சொல்லிவிட்டு அவரோட லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவர் உங்களுக்கு கிஸ் பேக் பண்ணுறாரு. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் டீப்பாக போயிட்டு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புள்ள தான் போகிறீங்க. இப்போ அந்த ஹாட்டான செஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 பேரும் பெட்டில் அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துட்ருக்கீங்களா? இப்போ ஜங்குக் தான், என்னடி என்னை பார்த்தாலே எகிருவ, இப்போ பார்த்தா நீயாவே எல்லாம் எடுத்து கொடுத்துட்ட. எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. அதான். ஓ, அப்போ இவ்வளோ நாள் நான் டைம் பாஸுக்கு தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தியோ? லைட்டாக அடியே உன்னை அப்படின்றாரு. நீங்களாம் அப்படியே சிரிக்கிறீங்க. பயனே என்ன ஜங்குக்? இந்த 2ம் அது அது செம்மையாக இருந்துச்சுடி. இப்போ நீங்களா அப்படியே தான் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. இதுதான்னு நினச்சா அப்படியே கீழே போனா அப்படின்ட்டு அவர் ஹேண்ட் அங்கே தான் போகுது. நீங்கள் ஹேண்டு மேலேயே ஒன்று போட்டுட்டீங்க. என்ன அங்கேயும் கை போகுது? இல்லடி, அதுவுமே செம்மையாக இருந்தது. இவ்வளோ அழகு மொத்தமாக எனக்கு கிடைச்சதான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். உனக்கு தான் எல்லாமே, உனக்கு தான். எனக்கு தான் எல்லாமே, எனக்கு மட்டும் தாண்டி அப்படின்ட்டு அப்படியே தான் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரா? நீங்களும் அவரை ஹக் பேக் பண்ணுறீங்க. ஜங்குக் என்னடி? இல்லை, பாட்டிலேருந்து இங்கே வந்துட்டேன். அப்பா என்ன அங்கே தேடலை? இல்லடி, உன் அப்பனுக்கு சொல்லிட்டேன், உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன், பயப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது, எப்படி இருந்தாலும் உங்கள் பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஓ, அப்பாவும் சரின்ட்டான். ஓ ஆமாண்டி. சரி, அப்போது எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்? நீ சரின்னு சொன்னா நாளைக்கே பண்ணிக்கலாம். எனக்கு ஓகே தான் ஜங்குக். அவரா? எனக்கும் ஓகே தாண்டி. அப்போது நாளைக்கே பண்ணிக்கலாம் ஜங்குக். சரி, ஓகே, டன் அப்படின்ட்டு அப்படியே தான் வந்து உங்கள் ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணுறாரா? இப்போ நீங்கள் ஜங்குக் என்னடி? பாட்டிலேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன், சாப்பிட்டு கூட இல்லை, இப்போது என்னை டயர்ட் ஆக்கிட்டேன், பசிக்குது. சரி, என்ன வேணும்? நியூடில்ஸ்? சரி, 2 மினிட்ஸில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படி தான் அவர் போகிறாரா? நீங்களா அப்படியே ஏன் உட்காடுறீங்க அந்த பெட்டில். அப்படி தான் அவரோட ரூம்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்களா? பார்த்தா அங்கே ஒரு ஃபைல் தெரியுது உங்களுக்கு. நீங்களும் அதை எடுத்து சும்மா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதில் அவர் வந்து டொனேட் பண்ணுவார். ஸோ அதை பற்றி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கா. நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னது, இவ்வளோ மணி டொனேட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு நியூடில்ஸ் எடுத்துக்கிட்ட ஜங்குக்கும் வராரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக், என்ன ஜங்குக், மில்லியன்ஸ் ஆஃப் மணி நீ டொனேஷன் பண்ணி வச்சுருக்க. அது எங்கே கிடச்சதுடி உனக்கு? இங்கே தான். என்ன ஜங்குக், இவ்வளோ மணி டொனேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இந்தா பச்சிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. இல்லை, இதை பற்றி சொல்லு. இவ்வளோ மணி டொனேட் பண்ணுற, எப்படி ஜங்குக்? இதில் என்ன இருக்குடி? இல்லை ஜங்குக், என் அப்பாவும் சம்பாதிக்கிறாரே, யாருக்காவது டொனேட் பண்ணுன்னு சொன்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லுவார்.
ஆனால் நீ மில்லியன்ஸ் ஆஃப் மணியை டொனேட் பண்ணிகிட்ருக்க. அதான் அதான் கேட்குறேன், எப்படி மனசு வருது உனக்கு? அதுவா, நான் ஒரு ஆர்ஃபன் பையன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு யாரும் இல்லை. ஆர்ஃபனேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். துணி, சாப்பாடு, எனக்கு தேவையான விஷயம் எதுவுமே எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சதே கிடையாது. அதான் நான் இப்போ சம்பாதிக்கிறேன்ல, இதில் half ஆஃப் த அமௌண்ட் டொனேட் பண்ணுவேன். அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். நான் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் வேறு யாருக்கும் போகக்கூடாதுன்னு தோணும். அதனால தான் அதிலேருந்து நான் பாதி காசு டொனேட் பண்ணுவேன். நீங்களா அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கோக், ரொம்ப கஷ்டப்பட்டியா? நீங்களா அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்கோக், உனக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரியான திமிரு பிடிச்சவன் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் உனக்குமே இப்படி ஒரு பாஸ்ட் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அதுலேயும் நீ பட்ட அந்த கஷ்டம் மற்ற குழந்தை படக்கூடாதுன்னு சொல்லி அதை டொனேட் பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தியா? இன்னும் என்ன ஃபீல் பண்ண வைக்கிது ஜங்கோக். உண்மையாகவே நீ ரொம்ப கிரேட் தெரியுமா? ரொம்ப ரொம்ப கிரேட். எனக்கு நல்ல மனசுள்ள ஒரு பையன்தான் ஹஸ்பண்டாக கிடச்சிருக்கான் அப்படின்ட்டு அப்படி தான் அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்களா? அவரா, ஏய் ஏண்டி எமோஷனல் ஆகிற? இல்லை ஜங்கோக், நீ ஒரு ஜென்டில்மேன். உண்மையாகவே நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்றீங்க. அவரா, ஏ போதுண்டி, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. எப்பயும் போல் நீ என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இரு, அதுவே நல்லாயிருக்கு. இப்போ நீங்களா உன்னை அப்படின்றீங்க. அவரா அப்படி தான் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபுட்டும் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே உங்களுக்கோ ஜங்கோக்கோ மேரேஜ். ரொம்ப சூப்பராக அந்த மேரேஜ் வந்து உங்கள் அப்பா பண்ணி வச்சுருப்பாரா? நீங்களும் சந்தோஷமாக ரிங்கெல்லாம் மாற்றிட்டு அப்படி தான் கிஸ்ஸும் பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்படி தான் ஜங்கோக் கையை கோத்திக்கிட்டு அப்படியே அவர் வீட்டுக்கு தான் போகிறீங்க. இப்போ ஜங்கோக்கா வீட்டுக்குள்ளே வந்ததும் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. இப்போ பெட்டில் தான். ஜங்கோக் என்னடி, என்ன பண்ணுற? ஏன் உனக்கு தெரியாதா? அது தெரியுது, அதனால தான் கேட்குறேன். அது என்ன இப்போவே? ஏண்டி ஜங்கோக், அதெல்லாம் நைட்டு தான், இப்போ வேணாம். என்னடி நைட்டு இப்போ வேணான்ட்டு? எப்போ மூட் ஆகுதோ அப்போ தாண்டி. ஜங்கோக், வெட்டிங் நைட்லாம் நைட்டு தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? நேற்றே நம்ம வெட்டிங் நைட்லாம் முடிஞ்சிச்சுடி. இப்போ மூடாக இருக்கிறப்போ எதுக்குடி? இருந்தாலும் நைட்டு நீ இப்படி தான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்ப நைட்டு பகலுன்ட்டு. முடியாது, இப்போது எனக்கு இது வேணும்டி அப்படின்ட்டு அப்படி தான் உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை கொண்டு போகிறாரு. அப்படியே தான் ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த டே வந்து போயிருந்துருக்கோம். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ லைக் இட். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.